அனைவருக்கும் வணக்கம். என்னென்னமோ பேசுறோம், எதை பத்தி எல்லாமோ விவாதிக்கிறோம். ஆனா பாருங்க, ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி பேசாம விவாதிக்காம மறந்து கடந்து வந்துட்டோம். என்ன பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா? அட என்னங்க, இத பத்தி எல்லாம் கூட தெரிஞ்சிக்காம அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? பிக் பாஸ் நிகழ்ச்சியில பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லா பிக் பாஸ் சீசன்கள்லையும் ஒரே நேரத்துல 2 ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. இந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி விடுங்க. அடுத்தபடியாக இது நாள் வரைக்கும் நடந்த இத்தனை ஆண்டுகளாக நடந்த எல்லா பிக் பாஸ் சீசனையும் எடுத்துக்கிட்டா அதுல ரெட் கார்டு வாங்கின ஒரே பெண் பங்கேற்பாளரும் நம்ம பார்வதி தான். இந்த தகவலாச்சும் தெரியுமா? தெரியாதா? இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம நீங்க எதுக்காக வீட்டுல டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? சரிங்க, இதையெல்லாம் விடுவோம். இப்ப பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிட்டாங்கல்ல, அதனால அவங்க இத்தனை நாட்களாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததற்கான சம்பளமே கொடுக்கப்படாதான். என்ன அநியாயம் பாருங்க. ஏறக்குறைய 90 நாட்கள் பார்வதியும் கம்ருதீனும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பல துன்ப துயரங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கே ராணி அப்படின்னு பட்டம்லாம் வாங்கி நம்மள என்டர்டெயின் பண்ண பார்வதியும் கம்ருதீனும் அவங்களுடைய உழைப்பிற்கான ஊதியத்தை வாங்க முடியாதான். இது அப்பட்டமான ஒரு உழைப்பு சுரண்டல். பிக் பாஸ் செய்யறது மிகப்பெரிய அநீதி. நம்ம ஊர்ல இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த உழைப்பு சுரண்டலை எதிர்த்து அவங்க எதுவுமே பேச மாட்டாங்களா? போராட மாட்டாங்களா? கருத்து சொல்ல மாட்டாங்களா? எங்கேயோ இருக்கிற வெனிசுலா அந்த நாட்டு அதிபரை அமெரிக்க ராணுவம் இரவோடு இரவா கைது பண்ணிருச்சான். அதுக்காக நம்ம ஊர்ல இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஏங்க, எனக்கும் அதுக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? ஆனா இங்க 90 நாட்களாக நம்முடைய தமிழ் மக்களை என்டர்டெயின் பண்ண பார்வதி மற்றும் கம்ருதீனோட உழைப்பு சுரண்டப்பட்டிருக்கு. அதற்கு எதிராக இந்த இடதுசாரி அமைப்புகளும் கட்சிகளும் எந்த போராட்டமும் நடத்தல அப்படின்னா இவனுங்க எல்லாம் இந்த நாட்டுல கட்சி நடத்தி என்னதான் செய்ய போறானுங்க? சரிங்க, அதையெல்லாம் கூட விட்டுருவோம். இப்ப முக்கியமான விவாதத்திற்கு வருவோம். உண்மையாகவே யாரு மேல தப்பு இருக்கு? சாண்ட்ரா மேலையா இல்லனா பார்வதி கம்ருதீன் மேலையா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்துல என்னுடைய முழு ஆதரவு சாண்ட்ராவுக்கு தான். அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க அப்பாவி. பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கை நிறைவேற்றுறதுக்காக அந்த சின்ன காருக்குள்ள அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அடிச்சு துன்புறுத்தி காயப்படுத்தி வலிப்பு வர அளவுக்கு எட்டி உதைச்சி அந்த காரை விட்டு தள்ளி விட்டது யாரு? பார்வதி தானே. இது எவ்வளவு பெரிய தப்பு. அடுத்தது இந்த கம்ருதீன் பயலை எடுத்துக்கிட்டா சாண்ட்ராவை பாவம் அந்த குழந்தையோட மூஞ்ச பார்த்து அவனால எப்படி அப்படியெல்லாம் கடுமையா திட்ட முடியுது அப்படின்னே தெரியல. சாண்ட்ராவை மோசமான கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டி காயப்படுத்தி இருக்கான். ஒரு ஆண் மகனா இருந்துகிட்டு பொம்பளை கிட்ட போய் வீரத்தை காட்டலாமா? சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனது என்ன பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 சரி. ஆனா என்ன, பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் அவங்களுக்கான சம்பளத்தையும் கொடுத்துடணும். இதுதான் என்னுடைய கருத்து நிலைப்பாடு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாம இதை பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப முக்கியமா இது. நாமளும் நம்முடைய ரசனைகளும் எந்த அளவிற்கு மோசமாகவும் மட்டமாகவும் போயிருச்சு அப்படிங்கிறதுக்கு கடந்த 2 நாட்களாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடர்பாக நடக்கின்ற விவாதங்களும் கொண்டாட்டங்களும் தான் சிறந்த எடுத்துக்காட்டு. பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனதுக்கு கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, பப்ளிக் பிளேஸ்ல ஆட்டம் போடுறாங்க. அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? பிக் பாஸ் நிகழ்ச்சி என்பதே அநாகரிகத்தின் உச்சம். அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி அது ஒரு டிஜிட்டல் பொரணி. ஊர்ல 4 பெரியவங்க திண்ணையில உக்காந்துக்கிட்டு பழைய கதையெல்லாம் பேசுவாங்க. அதுக்கு பேரு திண்ண கதை. அந்த வேலையை இன்னைக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு செய்யறாங்க. வேலை வெட்டி இல்லாம 4 பேர் உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை பத்தி புரணி பேசுறாங்க. அதை 4 கோடி பேரும் வேலை வெட்டி இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கிறது, அடுத்தவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்கறது, இது மாதிரியான அநாகரிகமான செயல்களுக்கு ஒரு உருவம் கொடுத்தா அதுக்கு பேரு தான் பிக் பாஸ்.
இதை விட கேவலம் என்ன தெரியுமா? இந்த நிகழ்ச்சியில நடக்கிறது எல்லாம் உண்மை அப்படின்னு நம்புறது. பேரு தான் இந்த நிகழ்ச்சிக்கு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா அந்த நிகழ்ச்சியில நடக்கிற முக்கால்வாசி சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். பார்க்கிற ஆடியன்ஸை எங்கேஜிங்கா வச்சுக்கணும், அவங்களை எப்பவுமே ஒரு வன்ம மனநிலையில வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிக் பாஸ் திட்டமிட்டு பல சண்டைகளையும் பிரச்சனைகளையும் அந்த வீட்டுக்குள்ள உருவாக்குவாரு. அப்படி திட்டமிடப்பட்டு உருவாக்கப்படுகின்ற அந்த சண்டைகளை எல்லாம் பார்த்துட்டு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு அதுக்காக கேக்கு வெட்டி கொண்டாடுறோம், பப்ளிக் பிளேஸ்ல பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி ஆட்டம் போடுறோம் அப்படின்னா நம்மளை எல்லாம் என்னன்னு சொல்றது? முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இப்ப இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? இதையெல்லாம் பார்க்கறதுனால எனக்கு என்ன பயன் வரப்போகுது? பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க, சரி அவ்வளவுதானே, அது ஒரு நிகழ்ச்சி, முடிஞ்சு போச்சு, விட்டுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு அதுக்காக இவ்வளவு ஆர்ப்பரிப்பு? இவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்ததுனால காவேரி பிரச்சனை தீர்ந்து போயிருச்சா? முல்லை பெரியாறு அணை சிக்கல் முடிவுக்கு வந்துருச்சா? இல்லன்னா கூடங்குளம் அணு உலை விரிவாக்க திட்டம் கைவிடப்பட்டுடுச்சா? 5000 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை எல்லாம் பறித்து விமான நிலையம் கட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த சூழலில் பேரழிவு திட்டமான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டுட்டாங்களா? ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து பண்ணிருச்சா? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிச்சிட்டாங்களா? என்னடா நடந்துச்சு? எதுக்குடா இவ்வளவு கொண்டாடுறீங்க? பொழுதுபோக்குல காட்டுற அக்கறையில, ஆர்வத்துல 100ல 1 பங்கு இப்ப நான் சொன்ன தெரியுமா, இந்த அரசியல் பிரச்சனைகள்ல காட்டி இருந்தீங்க அப்படின்னா இந்த நாடு எவ்வளவோ முன்னேறி இருக்கும். உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? தினம் தினம் எத்தனை போராட்டங்கள் நடக்குது. நாம நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நம்முடைய நகரம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம தூக்கி போடுற மிக மோசமான குப்பைகளையும் கழிவுகளையும் முகம் சுளிக்காம அள்ளி சுத்தப்படுத்துற தூய்மை பணியாளர்கள் ஏறக்குறைய 150 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் மாசம் தொடங்கின போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. நேற்றைக்கு முன்தினம் தூய்மை பணியாளர்கள் கூவம் சாக்கடையில இறங்கி போராடினாங்க. அதனால ஒருத்தருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு அவர் செத்தே போயிட்டாரு. இது தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு நடத்திய பச்சை படுகொலை. நேற்றைக்கு தூய்மை பணியாளர்கள் சுடுகாட்டுல குடியேறி போராட்டம் நடத்தினாங்க. நமக்காக தானே அவங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக வீதிக்கு வந்து போராடுறாங்க. அவங்களுக்கு ஆதரவா நீங்களும் வந்து போராடுங்க அப்படின்னு கூட சொல்லல. குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் போட்டு இருப்பீங்களா? முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் டேக் பண்ணி கேள்வி கேட்டு இருப்பீங்களா? ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக வீதியில இறங்கி கொண்டாட்டம். நமக்கெல்லாம் சின்ன வயசுல பாடம் சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? ஆசிரியர்கள் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்து நாம இன்னைக்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? அதுக்கு முக்கிய காரணமே நம்முடைய ஆசிரியர்கள் தான். நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்களும் பல நாட்களாக போராடுறாங்க. அவங்களுடைய போராட்டத்தை அடக்கி ஒடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு தன்னுடைய காவல்துறையை ஏவி ஆசிரியர்கள் என்று கூட பார்க்காம அவங்கள அடிச்சு துன்புறுத்தி கையை உடைச்சி சட்டையை கிழிச்சு செல்போனை எல்லாம் பறிச்சு கைது செய்யறாங்க. கைது செஞ்சு எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. இத பத்தி எல்லாம் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டு இருப்பீங்களா? பேசி இருப்பீங்களா? பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக கொண்டாட்டம் அசிங்கமா இல்ல? கேவலமா இல்ல? கூச்ச நாச்சமே இல்லல்ல? ஒரு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு வைங்க, அங்க மருத்துவருக்கு முன்னாடி நம்மள கவனிக்கிறது யாரு? செவிலியர்கள். அந்த செவிலியர்கள் எங்களுடைய உழைப்பையெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ராத்திரியும் பகலுமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. போராடுற அவங்களையும் கைது பண்ணி கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் அடைச்சு வைக்கிறாங்க. ஏண்டா கொரோனா காலகட்டத்துல தங்களுடைய உயிரையே பணையம் வச்சு நம்மளை காப்பாத்தின செவிலியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை பேசல. ஆனா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள பார்வதியோட உழைப்பையும் கம்ருதீனோட உழைப்பையும் சுரண்டிட்டாங்களா? அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கான சம்பளம் கொடுக்கலையா? இத பத்தி விவாதமும் டிஸ்கஷனும் நடக்குது. கருமம். நேற்றைக்கு முன்தினம் ஒரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு.
அந்த ஓய்வூதியத்தை அவர் எப்படி கொடுக்க போறாரு? ஏற்கனவே மாநிலத்தோட கடன் சுமை 10 லட்சம் கோடியை எட்டிருச்சு. கட்டுக்கடங்காம கடன் தொகை பெருகிட்டே போகுது. இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து புதிதாக எந்த ஒரு தொழில் வளத்தையும் உருவாக்கவே இல்லை. தொழில் வளத்தை பெருக்கி அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டி அரசோட வருமானத்தை உபரியா பெருக்கி அதுல இருந்து இந்த பென்ஷனை கொடுத்திருந்தா நாம வரவேற்கலாம். ஆனா ஏற்கனவே இந்த அரசு தன்னுடைய அன்றாட செலவுகளுக்கே கடன் வாங்கி தான் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திற்காக மேலும் 13,000 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொகையை எங்க இருந்து இவங்க ஈட்டுவாங்க? கடன் தான் வாங்குவாங்க. இப்படி இவங்க கடன் வாங்க வாங்க வரி அதிகரிச்சு அது நம்ம தலை மேலதான் வந்து விடியும். இத பத்தியாச்சும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கவலை இருக்கா? சுத்தமா கிடையாது. சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருச்சு. போதை பொருட்கள் கட்டுக்கடங்காம பெருகிட்டு இருக்கு. நம்முடைய நாட்டின் வளங்கள், கனிம வளங்கள் வெட்டி எடுத்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுது. இப்படி தினம் 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு யோசிச்சு ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சிந்திச்சு கேள்வி கேட்காம கேவலம் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி பிக் பாஸ், அதுக்காக இவ்வளவு கொண்டாட்டங்கள், இவ்வளவு விவாதங்கள் தேவையா? இதெல்லாம் பொழுதுபோக்கே தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லல. அதுலயே மூழ்கி போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். அறிவில் சிறந்த தமிழினம் இன்னைக்கு அறிவு மழுங்கி போய் மட்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். இந்த பொழுதுபோக்கும் ஒருவித போதை தான். எப்படி சாராய போதை இருக்கோ, எப்படி கஞ்சா போதை இருக்கோ, எப்படி திரைப்பட போதை இருக்கோ, அப்படித்தான் இந்த பொழுதுபோக்கு போதையும். நம்மளை இப்படிப்பட்ட போதைகள்ல மூழ்கடிச்சு நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய நாட்டின் வளங்களை எல்லாம் சுரண்டி கொழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள். நீங்க டிவி பாருங்க, பொழுத போக்குங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா இதுல எல்லாம் காட்டுற அக்கறையில கொஞ்சமாச்சும் சமூக பிரச்சனைகள் மேலையும் அரசியல் பிரச்சனைகள் மேலையும் காட்டுங்க அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம நம்முடைய ரசனைகள் மேம்பட தான் தரமான பொழுதுபோக்குகளும் உருவாகும். புரியுதா? அவ்வளவுதான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.